எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். உடம்பு ஹெல்த்தியான ஒரு விஷயம் தான் குடிக்கிறது. அதை நல்லதாக குடிங்க. ஏன் இவ்வளோ ஆர்டிஃபிஷியலான ஃப்ளேவர் சேர்த்து குடிக்கிறீங்க? நம்ம மேலே ஒரு அக்கறையில் FSSAI வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு இதுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்களாம். அது வந்து ஒரு இதான்னு சொல்லிட்டு சார் சார் உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். Accord Elevators. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஓல்டு மோங்க், ராயல் சேலஞ்சர், பேக் பேப்பர், ஆன்டிக்யூட்டி ப்ளூ, இந்த ஐட்டங்கள் இருக்குல்ல, அது வந்து போன மாதம் தான் இங்கேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு நீங்கள் வந்து பண்ணுற நிறமிகள் இதெல்லாம் வந்து தப்பாக இருக்குது, அதனால இதை பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா சூப்பர். FSSAI சூப்பர். நமக்கு கேள்விப்படுற வரைக்கும் இது எத்தனை வருஷமாக இருக்கீங்க? அப்போ இது வரைக்கும் செத்த மனுஷங்களை இதை குடிச்சு செத்த மனுஷங்கள்லாம் பரவாயில்லையா? அப்போ இது வரைக்கும் என்ன பண்ணீங்க? உங்களோட டியூட்டி என்ன? FSSAI வந்து எல்லா உணவுப் பொருள் பண்ணுறேன்னா எல்லா உணவுப் பொருளையும் செக் பண்ணணும்ல, செக் பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட்டை கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும்ல. 50 வருஷமாக இருக்கு. திடீர்னு வந்து அங்க வந்து பொத்துட்டு வந்துருச்சாங்க. அவங்களுக்கு கட்டிங் கிடைக்கணும். டீல் முடிஞ்சிருச்சா? ஓகே, அருமை. இங்க நம்ம ஊர்ல வந்து பீர் எக்கச்சக்கமா போயிட்டு ஒரு பீராவது பார்லில தயாரிச்சிருக்காங்களா கேட்கறேன். ஒண்ணுமே இல்லைங்க. எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து மொலாசஸ். கரும்பு சக்கையில இப்ப நீங்க வந்து கரும்பு விவசாயி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு டன்னுக்கு வந்து ஃபேக்டரி வந்து 2500 ரூபாய்க்கு வாங்கி அதை வந்து 6000 ரூபாய் 7000 ரூபாய்க்கு வந்து லாபம் பார்க்குறாங்க. குடியை நிறுத்தவே முடியாது. அதுதான் உதாரணம் சொன்னா, குஜராத்தில் வந்து கள்ளச்சாராயம் இருக்கு. சவுதி அரேபியாவில் முன்னாடி எக்கச்சக்கமான கள்ளச்சாராயம், இப்போ வந்து நல்ல சாராயம் வந்ததுனால குறைஞ்சிருக்குது. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். எப்படி சொல்கிறேன்னு தெரியல, ரொம்ப சோகமான ஒரு செய்தி. ஓல்டு மங்க் ரம், ராயல் சேலஞ்சர்ஸ் உட்பட ஒரு சில பிராண்டை வந்து விற்கக்கூடாதுன்னு சொல்லி இந்தியாவில் சொல்லியிருக்காங்க. உலக செய்தி பகுப்பாளர் திரு கசாலி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் கார்த்தி. இது என்னன்னே தெரில சார், ரொம்ப நிறைய பேர் மனசு கஷ்டமான ஒரு செய்தி. இது சிலதெல்லாம் விற்கக்கூடாது, இதில் ஆர்டிஃபிஷியலான நிறமிகள் இருக்குது, அதோடய உடம்பு ஹெல்த்தியான ஒரு விஷயம் தான் குடிக்கிறது, அதை நல்லதாக குடிங்க. ஏன் இவ்வளோ ஆர்டிஃபிஷியலான ஃப்ளேவர் சேர்த்து குடிக்கிறீங்க? நம்ம மேலே ஒரு அக்கறையில் FSSAI வந்து சொல்லியிருக்காங்க. என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு இதுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்களாம். அது வந்து ஒரு இதான்னு சொல்லிட்டு சார் 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 இருங்க, புரிஞ்சு இல்லைங்க. அதாவது குடி தப்பு இல்லைங்க. அவங்க வந்து என்னமோ பயங்கரமான யோக்கிய சிகாமணிகள் சார். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க சார், நம்ம குடிக்கிறதுனா நல்லதாக குடிக்கணும், அதை தான் சொல்கிறாங்க அவங்க. FSSAI சும்மா ஒன்றும் சொல்லலைல்ல அவங்க. எப்பா அவ்வளோ நல்லவங்களா அவங்க? அப்படின்னா தப்பானதை குடிச்சு அந்த மூஞ்சி முகரையை பார்த்தா அப்படி ஒன்றும் நல்லவங்களா தெரியலையே. லிவர் போகிறதுன்னு முடிவாயிடுச்சுன்னா நல்லதாக குடிச்சிட்டு போங்க. எதுக்கு இதில் வந்து இது வரைக்கும் எல்லாம் பண்ணுவாங்களாம். திடீர்னு வந்து என்னது ஓல்டு மங்கு, ராயல் சேலஞ்சு, ஆன்டிக்யூட்டி அதை சொல்லாதீங்க. ஒன்றுன்னா நீங்கள் சொல்ல இப்போ பார்க்குறவங்களாம் அழுக ஆரம்பிப்பாங்க. தேவையில்லாதது அது. இது இல்லைன்னா இன்னொன்று அப்படி முடியாது சார். இதில் இப்போ ஓல்டு மங்க் குடிச்சிட்டு எனக்கு வந்து இந்த டேஸ்ட்டு தெரியாது. ஓகே, அதில் நீங்கள் என்னத்தை சொன்னாலும் சரி, நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். ஓகே, ஆனால் எனக்கு இந்த டேஸ்ட்டு தெரியாது. எனக்கும் தெரியாது சார். அதுதான் சேர்த்துங்க. ரைட்டு. இதில் அழுவாங்கன்னு சொல்லலாம். அழுகிற அளவுக்கு இருக்குது. ஆமாம் ஏங்க, இப்போ உதாரணத்துக்கு வந்து பேக் பேப்பர் அப்படி இல்லைன்னா வேற ஒரு பைப்பர் வந்து போகுது. எனக்குலாம் சின்ன வயசுல பேக் பேப்பர்னா அந்த எலியை வச்சு வாசி, அதுதான் தெரியும். அப்புறம் தான் தெரியுது எலி இல்லை, மனுஷங்களை வாசிக்கிற ஒரு வாத்தி. மனுஷங்களை வந்து இதுதான் பயங்கரமாக வாசிக்குது அப்படின்னு. சரி, இது இருக்கட்டுமே. இதில் FSSAI வந்து ஒரு மிகப்பெரிய யோகிய சிகாமணிகள். ஓகே, அவங்க வந்து நல்லதை மட்டும்தான் பண்ணுவாங்க. மக்களுடைய ஒரு வாழ்க்கை தரம், ஒரு என்ன சொல்கிறது நலன், அதை வச்சு தான் பண்ணுறீங்க. என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? அவங்க நல்லது ஒழுங்காக பண்ணுறது இல்லையே. சரி, இப்போ நல்லது தானே பண்ணியிருக்காங்க. ரைட், நான் 2 கேள்வி கேட்குறேங்க. ஓகே, அதுக்கு கரெக்டாக பதில் சொல்லுங்கள். இந்த இது மது இருக்கு இல்லையா, மது மேலே அவங்க வந்து கொடுத்துக்க தடை இருக்குல்ல, அதை வந்து நான் ஒத்துக்கிறேங்க. கேள்விகளை நீங்கள் கேட்கிறீர்களா? நானே கேட்குறேன். இல்லைங்க, இது வந்து உண்மையிலேயே முன்னாடி ஒன்று நடந்துச்சு. கொக்கோ கோலா பேரில் சொல்லலாம், என்ன நடந்துச்சு. கொக்கோ கோலா அதில் வந்து அவங்க அனுமதிக்கப்பட்ட அளவை விட மிக அதிகமாக பூச்சி மருந்து உள்ள இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நான் வந்து பூச்சி மருந்து கம்பெனியில் வேலை பார்த்தேன். அவங்ககிட்ட தான் வாங்கி கலக்கிறேன். இல்லை, நம்மளை மாதிரி அங்கே கம்பெனிகளில் வாங்கி பெரிய பெரிய கம்பெனிகள் இருக்கு. பூச்சி மருந்து 5000 ஒரு 1% 1.5% இருக்கலாம்னு சொன்னதில்ல, 4% 5% எனக்கு கரெக்டாக தெரியல. இது வந்து நான் கேள்விப்பட்டது. ஓகே, பார்லிமெண்ட் வரைக்கும் போச்சு. சரி, ஓகே. என்ன கேள்வி உங்களுக்கு? இப்போ கேள்வின்னா தெரிஞ்சுட்டாங்களா? சரி, நான் இப்போ பதில் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். அதில் பூச்சி மருந்து இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் டேட்டா எடுத்து பாருங்க. குழந்தைங்க சாப்பிட்ற சாப்பாடு சரியாக போய் சேராமல் இருக்கிறதுக்கு காரணம் வயிற்றில் இருக்கிற பூச்சி.
அந்த அந்த மாதிரியான பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஸ்கூல் படிமைகள்லாம் பூச்சி மாத்திரை இது கொடுப்பாங்க சாப்பிடணும். ஆமா. இப்போ அதை கொடுத்தா உங்களுக்கு தப்பா தெரியல, கொக்கோ கோலாவில் பூச்சி மருந்து அப்போ என்ன சார் இது? அதாவது பூச்சி மாத்திரை கொடுக்கறது பூச்சியை கொல்றதுக்கு, பூச்சி சாகுதா இல்லை மருந்து கொடுக்க. அப்போ பேசாமல் எதுங்க கொக்கோ கோலா அந்த மாதிரி விவசாயியை வந்து ஸ்ப்ரே அடிக்கிறாங்கல்ல, அதை வந்து லேசாக அப்படி கலந்து கலந்து வந்து அந்த இது நம்ம வடிவேல் குடிச்சிட்டு போன மாதிரி அடிக்க வேண்டியதானே? ஏன் அது கூட ஏன் என்ன பிரச்சனை இல்லைங்க, நான் கேட்குற கேள்வி, அதில் பூச்சி மருந்து அனுமதிக்கப்பட்ட அளவை விட மிக அதிகமாக இருக்குன்னு பூச்சி மருந்து அனுமதிக்கப்படுது இல்லையா? அது எப்போ ஒரு எல்லாத்துலேயுமே இப்போ வந்து டானிக் இருக்குது, ஓகே, சிரப் இருக்குது, அதில் வந்து மது இருக்குது, ஆல்கஹால் இருக்கு. அதான் ஆல்கஹால், அது மது, ஆல்கஹால்னா மது தானே? இல்லை, மது அப்படி நொதிக்க வைக்கப்பட்டதில்ல, ஆல்கஹால் இருக்கு. ஆல்கஹால் வந்து மது தான். ஓகே ஓகே, நீங்கள் வந்து மெத்தனால் எத்தனால்னு சொல்லி என்ன சொன்னீங்க சொல்லுங்கள். எத்தனால் அப்படின்னு சொல்லிட்டாலே அது வந்து ஒரு வகையான மது தான். சரி, அது வந்து உள்ளே இருக்குது, அது வந்து அனுமதிக்கப்பட்ட அளவில் இருக்குது. ஓகே, அதுக்காக வந்து நீங்கள் அதில் இருக்குன்னு சொல்லிட்டு சில நேரத்தில் வந்து ஏதாவது இந்த டாஸ்மாக் இதெல்லாம் வந்து போட்ட உடனே சிலர் என்ன பண்ணாங்க, அதை வந்து 2 பாட்டில் 3 பாட்டில் அடித்தாங்க, அடி செத்து போயிருக்காங்க. ஓகே, நெயில் பாலிஸே குடிச்சிட்டாங்க, இது அதை சொல்லுங்கள், அந்த மாதிரி செத்து போயிருக்காங்க. ஓகே, அப்போது நான் சொல்கிறது நம்பர் 1, கோகோ கோலாவில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட இருக்குன்னு சொல்லி பெரிய சிக்கல். சார் அதுக்கு பதில் சொல்லிட்டேன், வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த பூச்சிகள் சாகணுன்றதாக கொடுத்தது தான். அப்போ எதுக்கு முதல்ல வந்து பார்லிமெண்ட் வரைக்கும் போச்சு பிரச்சனை. அப்புறம் வந்து அவங்க வந்து அங்கங்கே எல்லாம் பேசி மிரட்டி எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ FSSAI அதுக்கு என்ன பண்ணுச்சு? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கொக்கோலா இப்போ தடை பண்ணியிருந்தா, இப்போ ஒரு விளம்பரம் வருது பரோட்டா அப்படின்ட்டு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, அந்த விளம்பரம் வந்திருக்காது. கொக்கோ கோலா திருந்திருச்சா? இல்லை. ஆனால் அதை அனுமதிக்கிறாங்கல்ல. அப்போ FSSAI இருக்கு இல்லையா, ஃபுட் அண்ட் சேஃப்டி. ஓகே, சரி, நம்பர் 1. நம்பர் 2, இந்த 2 மினிட்ஸ் நூடுல் மேகி, அது வந்து குழந்தைகளுக்கு சரியில்லை, உடம்பு இதெல்லாம் ரொம்ப இதாக போயிட்டுருக்கு, நல்லது உள்ளுக்குள்ளே கலந்துக்கிட்டு இருக்க அந்த நிறமி கலவை, அது அப்புறம் லாங் ஸ்டாண்டிங் வச்சுருக்குது, அதுக்கப்புறம் சுவையூட்டி, அது எல்லாம் வந்து குழந்தைகளுக்கு நல்லது இல்லை, அதனால் தடை அப்படின்னாங்க. கொஞ்ச நாள் வந்து லபன்னு அடித்தாங்க. சரி, இப்போ வந்து எந்த கடையிலையாவது ஓகே இது இல்லாமல் இருக்கா? அரிசி 2 நிமிஷத்தில் வேகுமா? இருக்கு. நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் நேரடியாக சொல்லவே மாட்டீங்க. நீங்கள் அரசியல்வாதியோட மோசமாக இருக்கீங்க சார். புரிஞ்சுங்க, ஒரு மனுஷன் அது தடை பண்ணாங்கல்ல முதல்ல, ஏன் தடை பண்ணாங்க, அந்த தடையை ஏன் நிவர்த்தி பண்ணாங்க, ரிமூவ் பண்ணாங்க? அது மனுஷன் திருந்துற மாதிரி ஒரு நிறுவனம் ஆட்டா நூடுல்ஸ் சொல்கிறாங்க, இப்போ கோதுமை ஃபைபர் இருக்கட்டுங்க. அதில் இவங்க என்னத்தை வச்சு என்ன பேராமீட்டரில் அதை தடை பண்ணாங்களோ அந்த பேராமீட்டர் வந்து திருந்திட்டாங்களா? இப்போ வரைக்கும் திருந்தவே இல்லை. இப்போ இதுக்கு மட்டும் புதுசாக வந்திருக்காங்க. ஒரே ஒரு விஷயந்தான், கட்டிங் கரெக்டாக கிடைக்கல அப்படின்னா, கட்டிங்னா சரக்கு இல்லை, அமௌண்ட் வந்து அங்கே கரெக்டாக கிடைக்கல, அவங்க கொடுக்குற லஞ்சம் ஒழுங்காக கொடுக்கல, அதிகாரிகளுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, ஆளும் அரசுக்கு, ஆண்ட அரசுக்கு, ஆளப்போகிற அரசுக்கு எல்லாத்துக்கும் அவங்க வந்து கரெக்டாக கட்டிங் கொடுக்கணும். அது மாநிலமாக இருந்தாலும் சரி, ஒன்றியமாக இருந்தாலும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் உடம்புக்கு நல்லது இல்லாத பொருட்கள் தடை செய்கிறாங்க, இது பண்ணுறாங்க. ஓகே, தடை செஞ்சது எங்க திரும்ப ஓகே பண்ணுறாங்க? அதான் சார், அது ஒரு பக்கம். ஓல்டு மங்க் ரம், பேக் பேப்பர், அதெல்லாம் ஏன் இல்லை? இதில் வந்து இப்போ இந்த ஓல்டு மங்க், பேக் பேப்பர், இந்த இதெல்லாம் வந்து எப்போ போன வாரம் அறிமுகப்படுத்தினாங்களா? அதான் வந்து பல ஆண்டுகளாக இருக்குன்னு போடுறாங்க. இல்லை நான் கேட்குறேன், உங்கள்கிட்டே கேட்குறேன், போன வாரம் அறிமுகப்படுத்தி அதை ஓல்டு மங்க்னா என்னன்னே தெரியாது. இருக்கட்டுங்க, நீங்கள் டேஸ்ட் பண்ணக்கே சொல்லலை, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ வந்து பேக் பேப்பர் ஒரு மாதம் முன்னாடி அறிமுகப்படுத்தியிருக்காங்க, ஆனால் அது வந்து சரியில்லை. ஓல்டு மங்க் வந்து போன வாரம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க, அதில் வந்து இந்த இதெல்லாம் நிறமிகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன சொன்னாங்க, அந்த இன்னும் 2 3 ஆன்டிக்யூட்டி பேக் பேப்பர் இந்த லிஸ்ட்டில் இருக்கா? அந்த நியூஸில் வந்து இருக்கு இந்த இல்லை இதுப்பா இதே வேறுனே. ஓல்டு மங்க், ராயல் சேலஞ்சர், பேக் பேப்பர், ஆன்டிக்யூட்டி ப்ளூ. ராயல் சேலஞ்சர் சும்மா இப்போ தான் கப்பு ஜெயிச்சாங்க. ஓகே, இந்த ஐட்டங்கள் இருக்குல்ல, அது வந்து ஒரு போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி, போன மாதம் தான் இங்கேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு அதை லேபில் டெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணுற நிறமிகள், இது சுவையூட்டிகள், இது எல்லாம் வந்து தப்பாக இருக்குது, அதனால் இதை பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா சூப்பர். FSSAI சூப்பர். நமக்கு கேள்விப்படுற வரைக்கும் இது எத்தனை வருஷமாக இருக்கீங்க? பல ஆண்டுகளாக இருக்குது. அப்போ இது வரைக்கும் செத்த மனுஷங்களாம், இதை குடிச்சு செத்த மனுஷங்கள்லாம் பரவாயில்லையா? இல்லை. அப்போ இது வரைக்கும் என்ன பண்ணீங்க? உங்களோட டியூட்டி என்ன? FSSAI வந்து எல்லா உணவுப் பொருள் பண்ணுறேன்னா எல்லா உணவுப் பொருளையும் செக் பண்ணணும்ல? கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட்டை கொடுத்து நடவடிக்கை எடுக்கணுங்கள? ஓகே, 50 வருஷமாக இருக்கான், திடீர்னு வந்து அங்கே வந்து பொத்துக்கிட்டு வந்துருச்சான் எங்களுக்கு.
அடப்போங்க இவங்க வந்து அவங்களுக்கு இந்த பீரியடில் இவங்களுக்கு கட்டிங் கிடைக்கணும், காசு கிடைக்கணும். அந்த காசு வந்து அந்த நிறுவனம் கொடுக்கல, லேட் பண்ணுறாங்க, ஏதோ வேறு ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னா உடனே வந்து அவன் மேலே பிரச்சனை. அதுக்குன்னு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போதெல்லாம் விமர்சிச்சிங்க. ஆமாங்க, பண்ணுறதுக்கு வந்து ஒரு இது இருக்குல்ல, நம்ம பண்ணுறது கரெக்டாக. சரி சார், இவ்வளோ நாள் பண்ணலை, இப்போ பண்ணுறாங்க, அப்படி தானே நம்ம எடுத்துக்கணும். சரி, இப்போ பண்ணுறாங்க, நம்ம இது வந்து அக்செப்ட் பண்ணுறோம், ஓகே பண்ணிட்டோம். ஏதோ ஓரளவுக்கு கம்மி ஆகுது இல்லை? கம்மியில் ஆகாது, ஓகே பண்ணிட்டோம். அங்கே வந்து டீல் பேசி முடிஞ்சிருச்சுன்னா அது அப்படியே கன்டினியூ ஆகும். இது வரைக்கும் நான் தான் ஏன் ஃபஸ்ட்டு அந்த உதாரணம் சொன்னேன், கோகோ கோலாவையும் நம்ம மேகியும் உதாரணம் சொன்னேன். டீல் முடிஞ்சிருச்சா, ஓகே, மக்கள் எல்லாமே வந்து அருமை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனி வந்து செரிமானம் பிரச்சனை இல்லை, நிறமி பிரச்சனை இல்லை, இது பிரச்சனை இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. இப்போ ஆக்சுவலாக வந்து இங்கே நம்ம ஊரில் வந்து பீர் எக்கச்சக்கமாக போய்கிட்டு இருக்கு. ஓகே, ஆனால் பீர் பாட்டிலில் நீங்கள் வந்து வெளியில் வந்து படித்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கோம், வந்து எதுலேருந்து தயாரிக்கிறாங்க. பீர் பொட்டோட்டோலேருந்து ஒன்று தயாரிப்பாங்க, கிரேப்ஸ்லேருந்து ஒன்று தயாரிப்பாங்க, ஓகே, அரிசியிலேருந்து ரைஸ்லேருந்து ஒன்று தயாரிப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த பார்லியில் ஒன்று தயாரிப்பாங்க. ஓகே, அது தெரியும். பார்லி ஹோப்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து அதை வந்து ஃபெர்மெண்ட் பண்ணி வர்றது வந்து பீர். ஓகே, நம்ம ஊரில் பீர் இருக்கு. ஒரு பீராவது பார்லியில் தயாரிச்சிருக்காங்களா? பார்லேயே தயாரிக்கிறாங்களா? பாரில் எல்லாம் இதுதான் லேபில் பாரில் மாதிரியே கரும்பு சக்கை இருக்குல்லையே, அந்த மொலாசஸ் இருக்குல்ல, மொலாசஸை போட்டு இதை கொஞ்சம் எல்லாம் சேர்த்துக்கிறது வந்து ஒரு 6% 8% அப்படின்னு சொல்லி போட்டு அதை கணக்கு போட்டு எடுத்து அனுப்பிச்சிட்றாங்க. அதையே வேஸ்ட்டாக போகணும், 2 விட்டுருப்பாங்க உள்ள. இருக்கட்டுங்க, 2 இல்லைங்க, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 100% அல்லது 99%, 1% விட்டுருவானே, 99%. ஓகே, எல்லாம் வந்து பார்லியில் தயாரிக்கிறது இல்லை. 99% ஜெர்ம்ஸ் கொல்லுன்ற மாதிரி இருக்குது. ஆமாம், தயாரிக்கிறது இல்லை. அப்போது இதை எஃப்எஸ்எஸ்சி கேட்கட்டும். சரி, வைன் வருது. ஓகே, பாண்டிச்சேரியிலேருந்து 2-3 வைன்லாம் வருது, நான் கேள்விப்பட்டிருக்கேன். வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுற வைனு அல்லது இவங்களுக்கு கொடுக்குற அந்த மிலிட்ரிக்காரங்களுக்கு கொடுக்குற வைன் இருக்குல்ல, அதில் வந்து கொஞ்சம் பியூரிட்டி அதிகம் அதில். ஓகே, அப்போது அந்த மாதிரி வருதுல்ல, அதில் வந்து அந்த வைன் எல்லாம் தயாரிப்பாங்க. ரெட் வைனாக இருந்தால் கருப்பு திராட்சை, ஒயிட் வைனாக இருந்தால் பச்சை திராட்சை. இதுதான் நம்ம ஊரில் திராட்சையில் தயாரிக்கிறீங்க இல்லையா? நான் கேட்குறேன், ஒன்றுமே இல்லைங்க. எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து மொலாசஸ். கரும்பு சக்கையில் இப்போ நீங்கள் வந்து கரும்பு விவசாயி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு டன்னுக்கு வந்து 2500 விலையை ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். அந்த விலை இருக்குல்ல, இவங்க அந்த ஃபேக்ட்ரி வந்து 2500 வாங்கிட்டு அதை வந்து 6000 7000 வந்து லாபம் பார்க்குறாங்க. என்ன கணக்கு, அவங்க சர்க்கரை சுகர் இருக்குது பார்த்தீங்கன்னா, வெள்ளை சர்க்கரை, அதெல்லாம் அவங்களுக்கு பெரிய லாபமே இல்லை. அதில் வெள்ளை சர்க்கரை ஒரு பக்கம், அது மினிமம். ஓகே, அது வந்து கொடுத்த காசுக்கு சரியாக போச்சு. மிச்சம் மொலாசஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கல்ல, அதுதான் அவங்களுக்கு மேஜர் இன்கம். ப்ளஸ் வந்து அந்த சக்கையை எரித்து வந்து கரண்ட் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த பை ப்ராடக்ட் வருது பார்த்தீங்கல்ல, அதுதான் வந்து ஃபேக்ட்ரிக்கு இதுக்கு மேஜர். அந்த மேஜர் இது வந்து இவ்வளோ வரும்போது அரசு அதிகாரிகள் சும்மா இருப்பாங்களா? அங்கே பேசணுன்னா அவங்களுக்கு கட்டிங் போகுது. லஞ்சம், ஊழல் ரொம்ப மலிவு, பயங்கர மலிஞ்சு கிடக்கு, அவ்வளோ மோசமாக இருக்குது. இந்தியன் தாத்தா மாதிரி சொல்கிறீங்க? ஆமாங்க, இந்த நடக்கதை நான் வந்து செய்யாறு பக்கம் இங்கே பக்கம்லாம் போய் கம்ப்ளீட்டாக கரும்பு விவசாயிட்ட போய் ஒரு 20-25 விவசாயிட்ட தனித்தனியாக போய் பேசினேன். என்னங்க பிரச்சனை இருந்துச்சு ஒரு டைம் முன்னாடி பேசினேன். அவங்க அதெல்லாம் டீட்டெயில் சொன்னோம்னா கண்ணீர் வரும். அப்போ மொத்தத்திலே வந்து எதுவுமே ப்ராப்பராக எடுக்கிறது கிடையாது, பண்ணதில்லை. சரிங்க, இப்போ வந்து ஒவ்வொரு முறையும் வந்து இந்த இதில் போன வருஷத்தில் நம்ம பேசணும், நம்ம அந்த தண்ணி பழம் இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி பழம், வாட்டர்மெலன். ஓகே, என் தண்ணி நம்ம மக்களுக்கு இப்போ தான் என்னெல்லாம் இன்ஜெக்ஷன் பண்ண முடிஞ்சா, இப்போ இன்ஜெக்ஷன் தேவை, அதெல்லாம் இப்போ பிரச்சனை வந்துச்சா. சரி, அது இல்லாமல் இன்னும் வந்து எத்தனை சிறுச ரெஸ்டாரண்ட்டில் வந்து கெட்டுப்போன கோழியை யூஸ் பண்ணுறாங்க. எங்கேயாவது இடத்துல நீங்கள் ஷவர்மா வாங்கியோ அல்லது சிக்கனில் ஏதாவது வாங்கியோ 4 பேருக்கு வந்து பேதியில் வயிற்றால போய் 4 உயிர் செத்தாக மட்டும்தான் அங்கே நடவடிக்கை எடுப்பீங்க. அப்போ எஃப்எஸ்எஸ் எங்கே போச்சு? இல்லை, நான் கேட்குற கேள்வி, இவங்க பண்ணுறது எல்லாமே ஒரு அஜெண்டாவோட பர்பஸோடு பண்ணுறாங்க. இவங்க பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்ல வரவே இல்லை. இவங்க பண்ணுறது வந்து ஒரு அஜெண்டாவோடு பண்ணுறாங்கல்ல, அதைத்தான் தப்புன்னு சொல்கிறேன். இந்த குடி வந்து தவறு, ஓகே, ஆனால் உலக அளவில் நீங்கள் எங்கேயுமே குடியை 100% தடுக்கவே முடியாது. குஜராத்தில் வந்து காந்தி பிறந்த மண் அப்படிங்கிறனால குஜராத்தில் வந்து ட்ரை ஸ்டேட் இருக்குது. ஆனால் கள்ளச்சாராயம் ஆறாக ஓடுது. ஓகே, சவுதி அரேபியாவில் இப்போ வந்து மது இருக்குது. ஓகே, ஒரு 10 வருஷம் முன்னாடி வரைக்கும் மதுவே கிடையாது. அங்கே கள்ளச்சாரம் ஆறாக ஓடிச்சு. நான் வந்து நிறைய பார்த்துருக்கேன். ஓகே, அங்கே சவுதி அரேபியாவில். அப்போது இது வந்து மனுஷன் வந்து
குடியை வந்து மறைக்கவே மாட்டாங்க. ஒன்று நேரடியாக கிடைக்கணும் அல்லது மறைமுகமாக எடுப்பாங்க. ஸோ குடியை வந்து குறைக்க முடியாது. அதை வந்து ஒழுங்கானதாக கொடுக்கணும்ல. இங்கே வந்து தமிழ்நாட்டில் விற்கிற பிராண்டுகளை உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இந்த டாஸ்மாக்கு அங்கே பக்கத்தில் வந்து உட்காந்து குடிக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சுருப்பாங்க எல்லாம் பாருன்னு சொல்லி. இது உண்மையிலேயே இப்படி ஒரு கேவலமான கேடுகட்ட மோசமான மக்களை வந்து ட்ரீட் பண்ணுற விதம் இருக்குல்ல, உண்மையிலேயே வந்து இவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க. இவங்க தான் வந்து ஒரு நம்ம கவர்மெண்ட்டை நடத்துறதுக்கு உதவி பண்ணுறாங்க. 50,000 கோடி சாதாரண விஷயம் இல்லைங்க. வருஷத்துக்கு 50,000 கோடி சாதாரண விஷயமா? மாதத்துக்கு வந்து 4,000 கோடி 4,500 கோடி வந்து கொடுக்குறாங்க இவங்கெல்லாம் குடிச்சு போட்டு. அதுக்கு வந்து நல்ல சரக்கும் கொடுக்கறது இல்லை, மனுஷனாக மதிக்கிறது இல்லை. அப்புறம் பக்கத்தில் உட்காந்து பண்ணால் அது வந்து பயங்கர சாக்கடை பக்கத்தில் உட்காந்த மாதிரி அவ்வளோ கேவலமாக வச்சுருக்காங்க. சாக்கடையாக தான் இருக்கும், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம். இல்லை நான் வந்து ஒரு ஆய்வுக்காக ஒரு 5-6 இடத்துக்கு போயிருக்கேன். என்ன சார் எல்லா இடத்துக்கும் நிறைய இடத்துக்கு ஆமாங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். நான் வந்து கொஞ்சம் நெஞ்சம் பண்ணதில்லை. ஏன்னா எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். ஏன்னா எல்லாத்துக்கும் போனால் தான் நம்ம பேசுகிறதுக்கு வந்து ஒரு ஆத்தென்டிகேட்டடாக பேச முடியும். ஓகே, நிறைய ஆய்வுக்கு போயிருக்கேன். அதே மாதிரி இந்த சில ஆப்பெல்லாம் அது தனியாக பேசுவோம். ஒரு சில ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஆமாம். இல்லை நான் வந்து இதுக்காக வந்து ஒரு இதுக்காக அங்கே ஒரு ஆய்வுக்காக ஒரு 5-6 இடத்து இதில் வந்து ஒரு 100 ரூபா 200 ரூபா காசெல்லாம் கட்டி பார்த்துருக்கேன் நான். ஓகே, என்ன அப்படி வரும்போது என்ன நடந்துட்டு இருக்கு, ஏன்னா இல்லைன்னா பேச முடியாது. இதெல்லாம் இருக்குது. ஏன்னா கெட்ட விஷயங்கள் இவ்வளோ இருக்குது. அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம தூரம் உட்காந்துட்டு கற்பனையில் பேச உள்ளே இறங்கணும். அப்போ நான் வந்து சில இதுக்கெல்லாம் போய் பார்த்துருக்கேன். பார்த்தா உண்மையிலேயே இந்த பன்றி வளர்ப்பாங்க தெரியுமா? நான் இதே சொல்கிறேன். அந்த பன்றி தொட்டி இது கொட்டடி இருக்குல்ல, அதை விட கேவலமாக வச்சுருக்காங்க குடிக்கிற இடத்த. ஆனால் இல்லை இப்போ சூப்பராக வளர்க்குறாங்க சார். நீங்கள் கோயம்புத்தூர் பக்கம்லாம் போனீங்கன்னா பெண்ணாக போட்டு வேறு பன்றி அது. ஆனால் பொதுவாக பன்றிக்கடனா நேரம் ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதை விட கேவலமாக வச்சுருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த வீடியோவை பார்த்தாவது ஓகே இந்த அரசு உருப்படியாக ஒழுங்காக வந்து ட்ரீட் பண்ணட்டும். 50,000 கோடி ரூபா கொடுக்குறாங்க. ஏன் சார் அப்போ கூட நம்ம மக்களை குறைக்க சொல்லலாமே, குடியை குறைக்க சொல்லலாம். நீங்கள் குடியை வந்து குறைக்கலாம், கரெக்டு தான் குறைக்கலாம், ஆனால் நிறுத்த முடியாது. நான் சொல்கிறது வந்து யாருக்காவது கோபம் வரலாம், நீ எப்படி சொல்ல போச்சுன்னு. குடியை நிறுத்தவே முடியாது. அதுதான் உதாரணம் சொன்னால் குஜராத்தில் வந்து கள்ளச்சாராயம் இருக்குது. சவுதி அரேபியாவில் முன்னாடி எக்கச்சக்கமான கள்ளச்சாராயம், இப்போ வந்து நல்ல சாராயம் வந்ததுனால குறைஞ்சிருக்குது. அவ்வளோதான். அதனால் இப்போ இந்த எஃப்எஸ்ஐசி சொல்கிறாங்கல்ல, இதை வந்து நம்ம சீரியஸ் எடுக்க வேண்டியதில்லை. அவங்களுக்கு டீல் ஓகேன்னு சொல்லி பணம் கைமாறின உடனே இதெல்லாம் வந்து பேக் பேப்பர் ஓகே, ராயல் சேலஞ்சர் இதை சொல்கிறாங்களே என்னமோ இதெல்லாம் ஓகே, இது ஓகே, சூப்பர், ஆன்டிக்யூட்டி ஓகே, எல்லாம் வெரி குட். மக்கள் நலன் அவங்க கிடக்காங்க பரதேசி பயலுங்க, அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் மக்களை துச்சமாக தான் நம்ம ஊரில் மதிக்கிறாங்க. ஓகே, இது யூரோப்பியன் நாடுகளில் என்ன தான் அவன் கெட்டவனாக இருந்தாலும் யூரோப்பியன் நாடுகளில் இது நடக்கிறது இல்லை. அதில் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்காங்க. அந்த மக்கள் இதுக்கு வந்து வரி கட்டுறவங்களுக்கு உண்மையிலேயே மரியாதை கொடுக்குறாங்க. இங்கே வந்து வரி கட்டுறவங்களை வந்து மோசமாக தான் நடத்துகிறாங்க. இங்கே அதிகாரிகள் வந்து பூரா வந்து என்னமோ பெரிய இங்கேருந்து வந்தவங்க மாதிரியும், மக்கள் வந்து வரி கட்டுறவன் மக்கள் பூரா வந்து கேவலமாக நடத்திட்டுருக்காங்க. இந்த அதிகாரிகளுக்கு வந்து சூடு வைக்காமல் இந்த அதிகாரிகள் திருந்த மாட்டாங்க. ஸோ எஃப்எஸ்எஸ்ஸையும் இயக்கிறது யார்? அதிகாரிகள். அந்த அதிகாரிகளும் இப்படி தான் இருக்காங்க. நான் வந்து இவங்க பண்ணதை வந்து அவங்க பண்ணுறதை தப்புனே சொல்லலை. ஆனால் நீ வந்து ஒரு முகாந்திரத்தோடு பண்ணுறேல்ல. ஓகே, உடம்ப பார்த்துக்குங்க, உடம்ப நல்லபடியாக குடிக்கக்கூடாதுங்க, ரொம்ப சிம்பிள். ஆனால் குடி நிறுத்த முடியலையா, ஒழுங்காக கொடுங்க. அதை கொஞ்சம் குவாலிட்டியாக, உடம்பு வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போட்டு தாக்கு பிடிக்க நம்ம சொல்ல அப்படி தான் சொல்லலாம். வந்து வேறு வழி இல்லை. ஆமாம், அவ்வளோதான் விஷயம். நன்றி சார்.